வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டின் ஜான் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சமுத்திரங்கள் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டின் ஜான் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவரது இலங்கை விஜயத்தின் போது இயற்கை, கடல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பாவனை, காலநிலை பாதிப்பு மற்றும் காடழிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபடவுள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநல நாடுகளின் கண்காணிப்பாளர்கள் இவ்வாறு நாட்டை வந்தடைந்தனர். தேர்தல் ஆணைக்குழுவின் அழைப்பிற்கிணங்க அவர்கள் நாட்டை வந்தடைந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் முன்னதாக நடந்த 2019 ஜனாதிபதி தேர்தல் உட்பட நாட்டில் நடைபெற்ற 6 தேர்தல்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் 6 வேட்பாளர்கள் மட்டுமே முன்னெடுத்து வருவதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் 6 வேட்பாளர்கள் மட்டுமே தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணி ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களுக்கு அமைய வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் செயற்பட வேண்டும் என தெரிவித்த அவர், தேர்தல் பிரசார கூட்டங்களின் போது தேசிய மற்றும் பௌத்த குடி பயன்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவற்றுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் ரோஹிணி ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்குகள் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் என் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒரு மாவட்டத்திற்குள்ளேயே ஒரு கட்சியில் உள்ளவர்களை பிரித்தாளும் நடவடிக்கையை தற்போதைய ஜனாதிபதி முன்னெடுத்து வருகின்றார். தொடர்ந்தும் 8 ஜனாதிபதிகளால் நாம் ஏமாற்றப்பட்டதன் விளைவை தமிழ் பொது வேட்பாளர் இனப்பா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் பல்வேறு கட்சிகளாக பல கட்சிகளாக நாங்கள் இப்பொழுது விரிந்திருக்கின்ற போதும் எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எவருமே செய்வதாக இல்லை. செய்தாலும் கூட அதிலே அந்த மக்கள் அதற்கான ஆணை கொடுக்கவில்லை என்கின்ற குறையும் இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது எமது இந்த மக்களை தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பது ஒன்றோ, பொது கட்டமைப்புடன் இணைந்து அடுத்த கட்ட பணியை கொண்டு செல்வது என்பது ஒன்றோ, அடுத்த கட்ட பணியில் சர்வதேச ரீதியாக எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியை சமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தீர்வு என்பது சர்வதேச அரங்கிலே அங்கீகாரம் பெற வேண்டும். இந்த நேரத்திலே இராஜதந்திர ரீதியாக நாங்கள் எடுக்கின்ற ஒற்றுமை என்பது சர்வதேசத்துக்கு மனச்சாட்சியை தட்டுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் இன்னும் இருக்கின்றோம். மொத்தமாக 8 ஜனாதிபதிகளால் ஏமாற்றத்தின் விளைவுதான் இந்த பொது வேட்பாளர். எங்களின் போராட்ட வடிவங்கள் மாறலாம். போராட்டம் மாறவில்லை. போராட்ட தலைவர்கள் சாகலாம். போராட்டம் சாகவில்லை. உரிமை சாகவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு கட்சியில் இருக்கின்றவர்களை பிரித்தாளுகின்ற தன்மையை இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அபிவிருத்தி எங்களுக்கு தேவை. அபிவிருத்தி தான் எங்களுக்கான அல்ல. நாங்கள் நீதிக்காக நாங்கள் இன்று பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றோம். எங்களுடைய இனத்துக்காக இந்த பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றோம். எங்களுடைய இழந்து போன உரிமைகளை மீட்பதற்காக நாங்கள் இந்த பொது வேட்பாளரை இறக்கி இருக்கின்றோம். ஆகவே மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சந்திரிகா அம்மையார் கூட எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வை பற்றி தரவில்லை. அவர் ஒரு பேக்கேஜை கொண்டு வந்தார். அது கிழித்தறியப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க கிழித்தறிந்தவர்களும் எதிர்த்தவர்களும் தராதவர்களும் இவர்கள் எல்லோரும் சேர்த்துதான் எங்களுக்கு இன்று வந்து கேட்கின்றார்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் தருகின்றோம் என்று. இதை எப்படி நாங்கள் நம்புவது? நீங்களும் நாங்களும் விரும்பினார், நீங்களும் நாங்களும் துணிந்தால் ஒரு புதிய வரலாற்றை நாங்கள் எழுத முடியும். ஒரு புதிய வரலாற்றை எழுதத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சித்தோம். எங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் போராட்டத்திலே
கருகி போனார். அந்த உடலங்கள் இந்த மண்ணிலே சிதறி கிடக்கின்றன. இந்த தேர்தலை எமது விடுதலைக்கான ஒரு மாபெரும் சந்தர்ப்பமாக கருதி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, தமிழ் தேசம் எனக்குரியது, என்னுடைய மண் என்று கருதுகிற ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் இலங்கை தீவிலே எங்கு வாழ்ந்தாலும் அங்கிருந்து இந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பது ஊடாக இந்த மண்ணிலே எங்கள் விடுதலை வரலாற்றுக்கான புதிய அத்தியாயத்தை ஒரு புரட்சி அத்தியாயமாக எழுதுவதற்கான முன்னுரையை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சாதிக்க வேண்டும். தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளில் இதுவும் ஒன்று, இந்த போராட்டமும் ஒன்று என்ற வகையிலே அவர் இறங்கி இருக்கிறார், அவரை இறக்கி இருக்கிறோம். அரியநேந்திரன் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக ஆகுவதற்காக இந்த தேர்தல் களத்திலே இல்லை, அதற்காக போட்டியிடவில்லை. தமிழ் மக்களுடைய அடையாளமாக, தமிழ் மக்களுடைய உணர்வாக, தமிழ் மக்களுடைய உரிமைக்கான வேணவாவினுடைய ஒரு சின்னமாக அரியநேந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே தன்னுடைய எதிர்காலத்தை அடமானம் வைத்து, தன்னுடைய எதிர்கால அரசியலை கைவிட்டு இந்த பொது வேட்பாளராக தமிழ் மக்களுக்காக முன்னுக்கு வந்திருக்கிறார். இங்கே வாக்கு அவருக்கல்ல, இது உங்கள் அபிலாஷைகளை சொல்லுகின்ற கடந்த 15 வருட கால நல்லிணக்க முயற்சி என்ற போலி வாக்குறுதிகளால் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் எங்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராயில்லை. இப்படியும் எங்களுக்கு சிந்திக்க தெரியும், இப்படியும் ஒரு முடிவை நாங்கள் காண்பிப்போம் என்பதை சொல்லுவதற்கு இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழிகள் கிடையாது. வேறு எந்த தெரிவும் உங்களுக்கு கிடையாது. இதை நிராகரித்து நீங்கள் ஏனைய சின்னங்களுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் அபிலாஷைகளை நீங்களே தோற்கடிப்பதற்கு, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்து இந்த அபிலாஷைகளுக்கான கனவு பேணி பாதுகாக்கப்பட்டது. அதை நீங்கள் இந்த ஒவ்வொரு தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கும் வாக்களிப்பதன் மூலமாக நீங்கள் அந்த மனச்சாட்சியை கொண்டு குவிக்கிறீர்கள் என்பதே உண்மையாகும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் வேட்பாளர் ப. அரியநேந்திரனின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் முல்லைத்தீவில் நேற்று மாலை இடம்பெற்றது. முல்லைத்தீவு வற்றாப்பள்ளி செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தின் முதலாவது தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடிகரநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், என். ஸ்ரீகாந்தா, சிவசக்தி ஆனந்தன், யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வர் வி. மணிவண்ணன், ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜதேந்திரா, பொதுமக்கள் பங்கேற்றனர். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தமிழரசு கட்சி தரப்பில் வெளியே வர வேண்டும் எனவும் நாம் ஒரு கொடியின் கீழ் நிற்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து ப. அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக வந்துள்ள நிலையில் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தரப்பில் தைரியமாக கட்சியில் இருந்து வெளிவர வேண்டும் எனவும் மக்கள் அவர்களுக்கு அரணாக இருப்பார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகலநாதன் தெரிவித்துள்ளார். ப. அரியநேந்திரனை ஆதரிக்கும் வகையில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த மண்ணை, இங்கே தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே, தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் என்ற அந்த வரலாற்றை இல்லாதொழிக்கின்ற வகையிலே, தமிழர்களுடைய வரலாறு, அவர்களுடைய அந்த விடுதலை என்பதை எத்தனையோ தியாகங்கள் மத்தியிலே, எத்தனையோ பொதுமக்கள் இளைஞர்களுடைய அந்த தியாகத்தின் மத்தியிலே நிகழ்ந்திருக்கிறது என்பதை அளிக்கின்ற வகையிலே தென்னிலங்கை சக்திகள் இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல அநியாயங்களை செய்து வருகின்ற அந்த நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தால் 22-16 கடைசியாக 10ஆக மாறி இருக்கிறது. இந்த ஒற்றுமை இன்றைக்கு இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறது. மற்றவர்களையும் இணைக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய அந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும். இந்த ஒற்றுமை என்பது தனியே தமிழ் கட்சிகளோடும் சிவில் அமைப்புகளோடும் உருவாக்கப்பட்ட ஒற்றுமையாக நீங்கள் கருதுவிட முடியாது. இது மக்களை அரவணைக்கின்ற, மக்களை ஒன்று சேர்க்கின்ற
மக்களை ஒரு அரணாக ஆலமரமாக மாற்றுகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறது. இந்த ஒற்றுமைக்காக வாக்களிக்கின்ற அதே நேரத்திலே எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிக்க நினைக்கின்ற தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வரலாற்றை சிதைக்க நினைக்கின்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகின்ற ஒரு சூழலை உங்களுடைய அந்த அணி திரட்டல் நீங்கள் எங்களோடு இணைகின்ற போது, நாங்கள் உங்களோடு இணைகின்ற போது அந்த ஆலமரம் என்பது தென்னிலங்கையும் சரி வெளிநாடுகளிலேயும் சரி திரும்பி பார்க்கின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு செய்தியாக இந்த தேர்தலிலே இந்த சங்கை சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம். நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம். நீங்கள் அணிதிரள வேண்டும். நாங்கள் இன்றைக்கும் வலு சுமந்த மக்கள் என்று காட்ட வேண்டும். நாங்கள் இன்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டிய இனம் என்று சொல்லுகின்ற வகையிலே அது அமைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு அணியிலே வர வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இது உருவாக்கப்பட்டது. 5 லட்சம் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்திலே நாங்கள் நிமிர்ந்து எங்களுடைய பிரச்சனைகளை, இன பிரச்சனையை நிமிர்ந்து நின்று சொல்லுகின்ற வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படும் என்ற அன்பிக்கினிய மக்கள், தமிழரசு கட்சி எங்களோடு இணைய வேண்டும். எப்படி அரியநேந்திரம் அந்த கட்சியிலிருந்து வெளியிலே வந்து உங்களுடைய இன பிரச்சனைக்கு இனத்துக்காக தன்னுடைய கட்சியை விட்டு வெளியிலே வந்தாரோ, அதே போல இதை ஆதரிக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அத்தனை நேசிக்கின்ற தமிழரசு கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம், துணிந்து நீங்கள் வெளியிலே வாருங்கள். எங்களுடைய மக்கள் உங்களுக்கு அரணாக இருப்பார்கள், பாதுகாப்பு அரணாக இருப்பார்கள். ஆகவே நீங்கள் துணிந்து வெளியிலே வாருங்கள் அரியநேந்திரனை போன்று. அப்படி வருகின்ற போது மக்கள் நிச்சயமாக இந்த கூட்டமைப்பிலே, இந்த கூட்டிலே தாங்களையும் இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பை உருவாக்குகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அளிக்கின்றோம் என்பதுதான் செய்தி. ஆகவே தமிழரசு கட்சியிலே இந்த வேட்பாளர்களை, அதாவது பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற சிந்தனை உடையவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியிலே வாருங்கள். நாங்கள் ஒரு குடையின் கீழ் இயங்குவோம். சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் கீழ் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சித்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இளைஞர் யுவதிகளுக்கான விழிப்புணர்வு செயற்பாடு ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. இளைஞர் யுவதிகளை வினைத்திறனாக செயல்திறன் மிக்க ஒரு பிரஜையாக உள்வாங்கும் நோக்கில் நேற்று மாலை யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை பகுதியில் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது யாழ் சங்கானை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட சமூக மட்ட மற்றும் இளைஞர் கழகங்களுடைய தலைவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நடாத்தப்பட்ட சித்திர போட்டிகள், வரையப்பட்ட படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக சமூகத்தில் இருந்து செயலூக்கம் உள்ள தங்களுடைய தேவைகளை தாங்களே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலான சமூகம் தற்போது குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே அவ்வாறான ஒரு சமூகத்தை தங்களுடைய தேவைகளை தாங்களே தட்டி கேட்கவும் அதே போல உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களை இந்த சிறு சமுதாயத்திலிருந்து அவர்களை வளர்க்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தேசிய சமாதான பேரவையானது இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை வழங்கி இருக்கின்றது. ஒரு ஆளா கேட்டு கிடைக்காத விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து கேட்டு அதை பெற்றுக்கொண்டு பலனடையணும்ன்றதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கமாக இருக்கு. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கில் புனரமைக்கப்பட்ட முன்பள்ளி திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கில் புனரமைக்கப்பட்ட பாரதி முன்பள்ளி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் பரிசோதகர் கேமந்த ரோகண, யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி, போலீஸ் பரிசோதகர் சேந்தன் உட்பட மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு உணர்வு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது.
சமூக ஊடகங்களை கண்காணிக்க உள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்களிப்பு தினத்தில் முந்தைய தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. மாவட்ட மட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை கண்காணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இன்று முதல் சமூக ஊடக கண்காணிப்பு அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க இணைப்பாளர் மதியழகன் சுகந்தி தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா இராணுவத்தாலும் புலனாய்வாளர்களினாலும் அரச குழுக்களாலும் கடத்தப்பட்டு கையளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் தொடர்ச்சியாக சர்வதேச நீதி விசாரணையை வலியுறுத்தி பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தன்று வடக்கு கிழக்கு தழுவிய அனைத்து மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்காவின் குற்றமிழக்கப்பட்ட அனைத்து தரப்பினரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத் தரும்படி சர்வதேசத்தை வலியுறுத்தும் முகமாக அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதால் அனைத்து தரப்பினரையும் எமது போராட்டத்திற்கு கலந்து எமக்கு வலி சேர்க்குமாறு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம். டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது நிலவும் வலியுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 34,906 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக மேல் மாவட்டத்தில் 14,248 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான டெங்கு நோயால் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு வைத்தியர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை மட்டும் உட்கொள்ளுமாறும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.